கன்னிராசி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜனவரி 29ஆம் தேதி முதல் சுக்கிர பயிற்சி நடக்க இருக்குது. ஒரு மாத காலம் கும்பத்திலிருந்து மீனத்தில் உச்சம் பெறுகிறார். 4 கிரகங்கள் ஒரே வீட்டில் இருக்கிறதுனால தன்னுடைய பலன்கள் அனைத்துமே 200 மடங்கு கன்னிராசிக்கு அள்ளித்தரப் போகிறார். கன்னிராசிக்காரங்க எல்லா இடத்துலையுமே அவமானப்படக்கூடிய நபர்களாகவே பெரும்பாலும் இருக்காங்க. மற்றவங்க முன்னாடி கூனி குறுகி நிற்கிறத அதிகமாக வழக்கமாக வச்சுட்டு வராங்க. கன்னிராசிக்காரங்க தவறு செய்கிறாங்களோ இல்லையோ, கூட இருக்கிறவங்க தவறு செய்கிறதுக்கு இவங்களே பொறுப்பேற்கக்கூடிய நிலைமை தள்ளப்படுறாங்க. இந்த குரு பகவான் வக்கர நிவர்த்தியால் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்க போகுது. செவ்வாய் கேதுவோட அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு பணவரவு தாராளமாக கிடைக்கும். நினைச்சது எல்லாமே செஞ்சு முடிப்பீங்க. ரொம்ப நாட்களாக உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சி எதுவும் நடக்க இல்லாமல் இருந்திருக்கும். இந்த முறை இந்த முதல் 3 மாதங்களில் பார்த்தீங்கன்னா திருமண வரன் அமையறதாக இருக்கட்டும், ஒரு நல்ல விஷயங்கள் நல்லதாக நடக்கிறது எல்லாமே சுப நிகழ்ச்சி எல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக நடக்கும். குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறதுனால உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. உயர் பதவிகள் கிடைக்கும், மகிழ்ச்சிகள் அதிகமாக கொடுப்பாரு, வருமானம் அதிகரிக்கும். குரு பார்க்க கோடி நன்மைன்னு எல்லாத்துக்குமே தெரியும். குருவோட பார்வை இருக்கிறதுனால வேலை தேடுபவர்களுக்கு தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை கிடைக்கும். கோர்ட்டு கேஸ்னு ரொம்ப நாளாக அலைஞ்சிட்டு இருக்க உங்களுக்கு சாதகமாக தீர்ப்புங்கிறது வரும். சொத்து பிரச்சனை உங்களுக்கு சுமூகமாக முடியும். தொழிலில் இருந்த தடைகளை விளங்குவது மட்டும் இல்லாமல் தொழிலில் நல்ல முயற்சி வெற்றியாக உங்களுக்கு தரக்கூடிய காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. சனி பகவான் பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதுனால வருமானம் பல வழிகளில் வரும். தொழில் லாபம் கொஞ்சம் அதிகமாகவே இந்த முறை இருக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். கேதுவால் உங்களுக்கு செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக தொல்லை கொடுத்த நபர்கள் இனிமேல் அந்த தொல்லை கொடுக்க மாட்டாங்க. நன்றாக வேலை செய்த நபர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை வரக்கூடிய காலங்களில் கிடைக்கும். இனி தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்படும். உங்களுடைய வார்த்தைக்கு நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் உயர்வை எதிர்பார்த்த பதவி பொறுப்புகள் எல்லாமே உங்களுக்கு சேரும். தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல் சிலர் புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. விற்பனை உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல வளர்ச்சி உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக இருக்கும். கன்னிராசி நேயர்களுக்கு தை மாதம் ரொம்ப சிறந்த மாதமாக கருதப்படுகிறது. காரணம் பார்த்தீங்கன்னா கிருத்திகைன்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமானுக்கு அதி உன்னத நாளாக இருக்கிறதுனால அது ரொம்பவே பிரசித்தி பெற்றது. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா தைப்பூசம் ரொம்பவே விசேஷமானது. தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியும் பூச நட்சத்திரம் ஒன்றாக வரக்கூடியதாக தைப்பூசம். தைப்பூசத்தில் விரதம் இருந்து நீங்கள் முருகப்பெருமானை வழிபடும் போது கண்டிப்பாக முருகப்பெருமானுடைய அருள் நிச்சயமாக கன்னிராசி நேயர்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை புதுசாக வந்துட்டு தான் இருக்குது. இவங்க இரவு நேரத்தில் நிம்மதியாக படுத்து தூங்குவாங்க. ஆனால் காலையில் எந்திரிச்ச உடனே பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு பிரச்சனை வந்திருக்கும். ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம் வருது, என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ நான் கொடுத்ததில்லை, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு பெரும்பாலும் கவலைப்படக்கூடிய நபர்களாக பெரும்பாலும் கன்னிராசிக்காரங்க இருக்காங்க. கன்னிராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் போயிடும். இந்த மாதிரி பிரச்சனைங்கிறது வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில் தான் பெரும்பாலான கன்னிராசிக்காரங்க இருக்காங்க. இவங்க பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு காரணத்தால் பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்குது. இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய காலங்களில் கன்னிராசிக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் எல்லாமே வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. இந்த ஆண்டு கன்னிராசிக்கு முதல் மாற்றமே பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய இடத்துல அவமானப்பட்டிருப்பீங்க, அசிங்கப்பட்டிருப்பீங்க. அந்த அவமானத்திலிருந்து மீண்டும் வாழ்க்கையில் வெற்றி பெற போகிறீங்க. ஒரு வீட்டில் கன்னிராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டோடைய மொத்த கஷ்டத்தையுமே இவங்க ஏற்றுக்குவாங்க. அது கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, தாய் தந்தையராக இருந்தாலும் சரி, கன்னிராசிக்காரங்க இருந்துட்டாங்க அப்படின்னா தன்னுடைய குடும்ப சந்தோஷத்துக்காக என்ன வேணால் பண்ணுவாங்க அப்படிங்கிறவங்க தான் கன்னிராசிக்காரங்க. இனிமேல் பார்த்தீங்கன்னா கன்னிராசி எதிர்த்தவங்களுக்கு இனிமேல் அழிவு காலம் தான். எமனையே எதிர்க்கக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கன்னிராசி தான். எல்லாத்தையுமே வெளிப்படையாக பேசக்கூடியவங்க, எல்லாருக்குமே மனசார உதவி செய்கிறவங்க. பால் எந்த அளவுக்கு தூய்மையாக இருக்குதோ அதை விட வெள்ளை மனம் படித்தவங்க தான் கன்னிராசிக்காரங்க. நல்ல எண்ணம் கொண்டவர்கள் சூதுவாதுங்கிறது தெரியாது. ஒரு வேலையை செய்ய சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த வேலையை பொறுப்போடும் கண்ணும் கருத்துமா செய்கிறவங்க தான் கன்னிராசிக்காரங்க. கன்னிராசிக்காரங்க காற்று மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலும் ஈஸியாக அது உள்ளே பூந்து வெளியே வந்துடுவாங்க. மனசில் தோன்றதை அப்படியே செய்கிறவங்க தான் கன்னிராசிக்காரங்க. கன்னிராசிக்காரங்க தன்னோட குடும்பம் நண்பர்களுக்காக உயிரியே கொடுப்பாங்க. பார்க்கறதுக்கு ரொம்பவே அப்பவே தெரிவாங்க. ஆனால் மற்ற ராசிக்காரங்களை விட ரொம்பவே அதிபுத்திசாலிங்க. துணிச்சலுக்கும் தைரியத்திற்கும் பெயர் போனவங்க. ஒரு விஷயத்தை கையில் எடுத்துட்டாங்க அப்படின்னா அதில் வெற்றி அடையாமல் விட மாட்டாங்க.
கன்னிராசிக்காரங்க உங்களுக்கு வாழ்க்கை துணையாக, அதாவது கணவனாகவோ மனைவியாக இருந்துட்டாங்க அப்படின்னா உங்களை மாதிரி கொடுத்து வச்ச துணை அப்படிங்கிறது யாருமே கிடையாது. கன்னிராசிங்களை சுற்றி நிறைய பிரச்சனைகள் சூழ்ச்சிகள் எல்லாமே நிறையவே இருக்குது. ஆனால் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா கடுகளவு கூட மற்றவங்களுக்கு துரோகத்தை நினைக்க மாட்டாங்க. கஷ்டத்தில் கண்கலங்கி நின்னப்போ கூட ஐயோ தனக்குன்னு யாருமே இல்லையே, நான் நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்கேன், எனக்கு ஒரு சின்ன ஒரு கஷ்டம் வந்திருக்குது, ஒரு ஹெல்ப்புக்கு யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி அதிகமாக மனவேதனைப்பட்டவங்க தான் கன்னிராசிக்காரங்க. மறுபடியும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் மார்ச் 29ஆம் தேதி கும்பத்திலிருந்து மீனத்திற்கு போகிறார். மறுபடியும் ஒரு 6 மாதம் கழித்து மீண்டும் கும்பத்திற்கு வரப்போகிறார். சனி பகவான் மூலம் உங்களுக்கு ஆபத்து வருமா வராதா அப்படின்னு நிறைய பேர் குழப்பத்தில் இருப்பீங்க. சனி பகவான் மூலம் கன்னிராசி நேயர்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு வெற்றியை அடைக்கிற ஒரு நிகழ்ச்சியாக உங்களுக்கு சனி பகவான் இருப்பார். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும். குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல மதிப்பு மரியாதை உண்டாகும். திருமணமாகாத நபர்களுக்கு நல்ல வரன் கன்னிராசி நேயர்களுக்கு தேடி வரும். வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு மறுவாழ்க்கை அமையும். குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கியவர்களுக்கு கண்டிப்பாக இந்த முதல் 3 மாதங்களில் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் ஏற்படும். நீங்கள் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில், அதாவது வரக்கூடிய 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்வில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண் கிடைக்கும். ஆசிரியர்கள் சொல்கிறத கேட்கறதுனால வாழ்க்கையில் நல்ல உயர்வை அடைவீங்க. உடல் ரீதியாக பொறுத்த வரைக்கும் உங்களை பயமுறுத்திட்டு வந்த நோய்கள் எல்லாமே விரைவில் குணமாயிரும். இரத்த கொதிப்பு, சர்க்கரை போன்ற நோய்கள் எல்லாமே உங்களுக்கு கட்டுக்குள் வரும். ஆரோக்கியம் மேம்படும். குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க. புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க, புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க. கன்னிராசிக்காரங்க மற்றவங்க மேலே பாசத்தையும் அன்பையும் அதிகமாக காட்டுவாங்க. ஆனால் இவங்களுக்கு தான் யாருமே அந்த பாசத்தையோ அன்பையோ திருப்பி காட்ட மாட்டாங்க. சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாமே இவங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும்னா கூட வச்சுருப்பாங்க. அந்த காரியம் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்களாம் கழட்டி விட்டுருவாங்க. இல்லாத நபர்களுக்கு ஓடி போய் உதவி செய்கிறதுல முன்னோடின்னு பார்த்தீங்கன்னா அது கன்னிராசிக்காரங்க. தங்கிட்ட ஒரு 100 ரூபா இருக்குது அப்படின்னா அது ஒரு 50 ரூபாய் மற்றவங்களாக செலவு செஞ்சால் மட்டும்தான் அவங்களுக்கு அந்த நைட்டு நிம்மதியாக தூங்குவாங்க. உங்களுக்கு தை மாதம் முதலே பார்த்தீங்கன்னா 4 கிரகங்களுடைய பலன் கிடைக்க போகுது. உங்கள் வாழ்க்கை நிலையை அது ரொம்பவே முன்னேற்றம் அடைய போகிற காலமாக உங்களுக்கு தை மாதம் இருக்குது. இது நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைக்கு வந்தது தங்கியிருக்காது, நல்லதுங்கிறது நடந்திருக்காது. எல்லாத்தையுமே தடைகளோடு சந்திச்சிருப்பீங்க. இனி அந்த தடைகள் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையிலே இருக்காது. வேலை இல்லாத நபர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் முதலே உங்களுக்கு நல்ல வேலை கிடைச்சிருக்கும். இனி வரக்கூடிய காலங்களில் நிச்சயமாக நல்ல வேலைங்கிறது கிடைக்கும். உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை வர காரணமே அந்த மூன்றாவது நபருங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு மூலமாக ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதை பெண்ணுடைய அப்பாவோ அம்மாவோ, அதே மாதிரி அந்த கணவனுடைய அப்பாவோ அம்மாவோ இவங்க தலையிடாமல் இருந்தாங்க அப்படின்னா அந்த பிரச்சனைங்கிறது பெரிய விஷயம் ஆகாது. இவங்க தலையிடும் போது கண்டிப்பாக அது மிகப்பெரிய பிரச்சனையாக நிறைய குடும்பங்கள் நடந்துகிட்டு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு கணவன் மனைவி பிரச்சனை அப்படிங்கும்போது அது இந்த 2 பேரே 4 சவுத்துக்களை வச்சு பேசி சமாதானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. தேவையில்லை 3ஆவது நபர்கிட்ட எடுத்து போகும்போது அது மிகப்பெரிய பிரச்சனையும் சண்டையும் சச்சரத்தையும் நிறைய கொண்டு வந்து விட்டுருது. அதனால் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு 2025 எல்லா நலமும் வளமும் மிக்க ஆண்டாக அமையப் போகிறது. கடந்த ஆண்டுகளில் நீங்கள் எத்தனையோ ஏமாற்றம், எத்தனையோ துரோகம், எத்தனையோ வேதனைகளில் கடந்து வந்திருப்பீங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு ரொம்பவும் அற்புதமான ஆண்டாக அமையப் போகிறது. பலம் வாய்ந்த கிரகம் சனி பகவான் மூலம் உங்களுக்கு ஆபத்துங்கிறது இருக்காது. அதே நேரம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா கெட்ட நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள், தவறான தீய பழக்க வழக்கம், அதாவது போதை பழக்கத்துக்கு நிறைய பேர் கன்னிராசிக்காரங்க அடிமையாகி நிறைய பேர் இருக்காங்க. வாழ்க்கையை இழக்கக்கூடிய தருவாயில் இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தவறான விஷயத்தையும் நோக்கி, தவறான பாதையை நோக்கி நீங்கள் போகாமல் இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மற்ற ராசிக்காரங்களோட நீங்கள் எதிர்பார்த்த அளவு ரொம்பவே வளமாகவும் நல்ல விஷயமாகவும் அமையக்கூடும். 2024 நிறைய இழப்புகளை கடந்து வந்திருப்பீங்க. வீடு கட்டி பாதியில் நிற்கிறது, பணம் கொடுத்து ஏமாந்து போகிறது, திருமண வரன் சரியாக அமைஞ்சிருக்காது, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, சொத்து பிரச்சனை, நல்ல மனிதர்களை இழந்திருப்பீங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை கடந்து 2025 வந்திருப்பீங்க. கண்டிப்பாக 2025 நீங்கள் நினச்ச மாதிரியே உங்கள் வாழ்க்கையை ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக தரக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் கிடையாது, கன்னிராசிக்காரங்கன்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே சுறுசுறுப்பான ராசின்னு சொல்லலாம். எதையுமே தைரியமாக செய்யக்கூடியவங்க, முன் வச்ச காலம் பின் வைக்கவே மாட்டாங்க. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்க வாழ்க்கையில் நல்லதுங்கிறது நடக்கவே இல்லை. ஓப்பனாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வாழவே பிடிக்கல அப்படின்னு சொல்கிறவங்க தான் கன்னிராசிக்காரங்க. இவங்க வாழ்க்கையில் ஒரு நாள் துன்பம் கிடையாது, ஒவ்வொரு நாளுமே கன்னிராசிக்காரங்க வாழ்க்கையில் துன்பம் தான். கன்னிராசி நேயர்கள் நினைக்கிறது ஒன்றா இருக்கும், ஆனால் இவங்க வாழ்க்கையில் நடக்கிறது வேற ஒன்றா இருக்கும். கன்னிராசிக்காரங்க யாருக்குமே கெடுதல் நினைக்க மாட்டாங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும் தான் தன்னால் முடிஞ்ச உதவிகள் மற்றவங்களும் செய்வாங்க. ஆனால் என்னதான் கன்னிராசிக்காரங்க நல்லவர்களாக இருந்தாலுமே கூட இவங்க வாழ்க்கையில் எந்த ஒரு நல்லதுங்கிறது நடக்க மாட்டேங்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த 2025 உங்களுக்கு மிகவும் அற்புதமான ஆண்டாக அமைஞ்சிருக்குது.
எல்லாமே உங்களுக்கு வந்து தை மாதத்திலிருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல அமைப்பு வந்து கிடைச்சிருக்குது. தை பிறந்தால் வழி பிறக்குன்னு சொல்லுவாங்க. கன்னிராசி நேயர்களுக்கு அது கரெக்டாக வந்து பொருந்துது.